பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளின் காலவேளையிலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை ஆண்டவர் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் உடைய ஆசீர்வாதம் இறைவாக இருப்பதாக. ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாரும். நாளை நாங்கள் எடுக்கின்ற துதி ஸ்தோத்திரங்கள், கேட்கிற உடைய திருவார்த்தைகள், பாடுகின்ற பாடல்கள் யாவும் உடைய திருநாமைக்காக என்னுடைய சரீர ஆத்ம நன்மைக்காக அமையட்டும். என்னுடைய குறைகள் குற்றங்கள் இந்த நாளில் ஆராதனை வேலைக்கு தடையாக இல்லாதபடி எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும். உடைய ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீரே பிரசன்னராயிரும். உடைய மகிமையினாலே எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவன் நமது மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுதிட்டு 18ஆம் கீதம் பாடும். கீதம் 18. சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம். 18ஆம் கீதம். செய்வோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதுகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கைகோர்ந்து மகிழ கிடவோம். பூமி குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி
நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு இருக்கும் வழிகள் நறுமண்டாவைதான், தேவனை நறுமண்டதுமான இறை தண்ணீரை புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களில் உங்கள் இதயங்களை கிழித்து தேவனாய் கர்த்தருக்கு திரும்புங்கள். அவர் இறக்கும் மனவருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனவருத்தப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பல விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் வளர்த்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தும் கைத்தோடு அறிக்கையிட வேத வசன பற்பல வாக்கினை நம்மை ஏவுகிறது. நாமே காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுவரை அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடிய தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சொந்த இதயத்தோடும் தாழ்ந்த சொந்தத்தோடும் பரம கிருபாசனத்தனில் சேர்ந்து பாவரிக்கை செய்ய கிடவோம். ஜெபம் செய்வோம். யார் மனங்கள் சிலர் அமைதியாக கடந்த நாட்களில் நம்மளே காணப்பட்ட குறைய குற்றங்களை நம்முடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய நினைவினாலே செயலினாலே தேவனுக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை அவர் சமூகத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து இரக்கத்திற்காய் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆளுகளை போல நாங்கள் உங்களை கலந்து போனோம். எங்களிடத்தில் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். ஒரு வருஷத்திற்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்தவர்களை செய்துள்ளோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பரமாத்மனுடைய நிர்வாகியுள்ள சுற்றமாய் உங்களுக்கும் தப்பிடங்களை அறிக்கையை பொறுமையாயும் பாவத்துக்கு சிறுபடுத்தும் மிகவும் பிதாவை உடைய வசனத்தை கொண்டாமல் நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீங்கு பேசிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுடையது. ஆமென். கரு வேத பாடம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசிச்சாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும்
மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதங்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்தினுடைய தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருகுகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் இன்பத்தை ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். காணப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் இருந்திருந்தார். பரமணத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பசுமாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். புதிய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்தீர்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேறுபாடும் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக.
நம்ம அவர் எழுந்து நின்று ஒரு சில நிமிடம் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம், பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இம்மட்டும் கிருபையாயிருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஜீவன் சுகபலத்தோடு நம்மை வைத்திருக்கின்றார். தேவாதி தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். அவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். 2-3 பேர் எங்கே கூடுகின்றீர்களோ அங்கே அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஒருவரோடு கூட நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது நாம் எங்கு இருந்தாலும் இருக்கிற நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அந்த இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த பொழுது வானசேனையின் திரள் தோன்றி உன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியவும் உண்டாவதாக என்று சொல்லி பாடி துதித்தார்கள். அவர் எப்பொழுதும் அவர் துதிக்கப்படத்தக்கவர், போற்றுதற்குரியவர், அனைவராலும் போற்றப்படக்கூடியவர். அந்த தெய்வத்தை அந்த தூதர்களோடு கூட இணைந்து நாமும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அவரை தேடுகிற நம்முடைய வாழ்விலே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றார். மகிழ்ந்து அவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி நம்மை நிறைவாக அனுப்புகின்றார். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வின் எல்லா குறைவுகளையும் எல்லா விதமான சோர்வுகளையும் மாற்றும்படியாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இப்பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நிலைகளிலே நம்மை சோர்வடைய செய்திருக்கின்றது. உள்ளான மனித நிலை, உலக பிரகாரமான வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே பல சோர்வுகள், பலவிதமான குறைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றும்படியாக தேசத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக இந்த கடைசி கால சம்பவங்கள் தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக நாம் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படும்படியாக பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலே தேவனை பாடி துதித்த பொழுது கட்டுகள் உடைக்கப்பட்டதே. இந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலேயும் எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய், சோர்வுகள் மாறும்படியாய், பலகீனங்கள் மாறும்படியாய், பொருளாதார குறைவுகள் மாறும்படியாக நாம் ஆண்டவரை பாடி துதிப்போம். துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகுகிறது. தேவனை நாம் ஆராதிப்போம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பெரிய
ஆண்டவரே இறைவனிடத்திலே வாரும், எங்களை உடைய மகிமையினாலே நிரப்பும், உடைய பிரசனத்தினாலே இந்த வேளையிலே எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே பொழிந்தருளும்படியாக, அவருடைய வரங்கள் அவருடைய வல்லமை நம்மத்திலே செயலாற்றும்படியாக ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய ஆன சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தத்தின் ஆண்டவர் அவருடைய தூய ஆவியினாலே நம்மை நிரப்ப வேண்டும். ஆவியின் வரங்களினாலே நம்மை நிரப்ப வேண்டும். வரங்களை நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆவிக்குரிய வரங்களை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே கடைசி காலத்தினுடைய எழுப்புதல் நம்மத்திலே விளங்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வறுமையான பாத்திரமாக நான் வந்திருக்கிறேன், என்னை நம்முடைய ஆவினாலே நிரப்பும், அபிஷேகத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு மனதோடு கூட, உடைந்த உள்ளத்தோடு கூட அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் கேட்டது போல அவருடைய தாகத்தை இயேசுவானவர் நிறைவாக்கினது போல ஒரு காலம் தாகமுடியான ஜீவ தண்ணீரை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு அருளும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள்
உடைய ஆளுகைக்குள்ளாக உடைய அசைவாடுதலுக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்வதாக. அவையுடைய நிறைவு எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு பேசி விடைபடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காரணம் மீண்டும் நாம் தேவநாமத்து மகிமையாக யாவரும் எழுதுகின்ற 286வது கீதம் பாடும். கீதம் 286 பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினார். 286ஆம் கீதம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆவியானவரை நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைபடும், அருமை முற்றிலுமாய் மறைத்திரணும். உங்களுடைய சத்தம் எங்களோடு துணிக்கட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவமான இறை மக்களே, உங்கள் யாவருக்கும்
இறைவன் இயேசு பிரானின் திருப்பையிலே நான் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் நம்முடைய சிந்தனைக்காக புதிய ஏற்பாட்டு திருமறை பகுதியாக நாம் வாசிக்க கேட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். குறிப்பாக 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தாம் உயிரோடு இருக்கின்றவராக தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றும் அநேகருக்கும் 40 நாட்களாக காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் நீங்கள் லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இவ்வாறு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் லூக்கா இவ்வாறு எழுதுகின்றார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் 40 நாள் அளவும் தாம் உயிரோடு இருக்கின்றவராக அவர்களுக்கு காண்பித்து சில காரியங்களை தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அதன் பிற்பாடு அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றபடி அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் உயர வானத்திற்கு எழுந்தருளி போனார் என்பதாக தொடர்ந்து நாம் அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு தாம் உயிரோடு இருக்கின்றவராக காட்சி கொடுத்த ஆண்டவர் தாம் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த சில கட்டளைகள் அல்லது சில வாக்குத்தத்தத்தை தான் நாம் இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசித்தோம். 5வது வசனத்திலே கட்டளையிட்டார் என்பதாக கடைசியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன கட்டளை கொடுக்கின்றார், எதற்காக அந்த கட்டளை கொடுக்கின்றார் என்பதை தான் 4வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. சில நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலேயே நீங்கள் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை அறிவிக்கின்ற விதமாகத்தான் இந்த வசனத்தை அங்கே குறிப்பிடுகின்றார். இதை இந்த நாளுடைய செய்தி தலைப்பாகவும் தூய ஆவியை பெறுவீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே 4வது வசனம் கடைசியில் ஆண்டவர் சொல்வது போல நீங்கள் தூய ஆவியை பெறுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த நாட்களிலே சில காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் தூய பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆக தூய ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது இயேசு அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அது பிதாவினாலே முன்னறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்பதை அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். எங்கே பிதாவானவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் என்பதை தான் பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள அடங்கியுள்ள வேத வசனம் நமக்கு அதைத்தான் சொல்கின்றது. நீங்கள் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பிதாவானவர் முன்னுரைக்கின்றார். அவர் பிதாவானவர் முன்னுரைத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகின்றது. அந்த நிறைவேறுதலுக்காக நீங்கள் காத்திருங்கள். பிதாவானவர் முன்னறிவித்த தூய ஆவியின் அபிஷேகத்தை, தூய ஆவியின் வல்லமையை கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆக நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், தூய ஆவியை நீங்கள் பெற வேண்டும் என்பதை இயேசுவும் தான் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அநேக இடங்களிலே, அதுவும் கடைசி காலங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது நான் போய் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவேன் என்றும் அவர் சொல்லுகின்றார். ஆக அவரும் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகின்றார், பிதாவானுடைய வாக்குத்தத்தத்தை. ஆக இந்த தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ ஆவியானவர், தூய ஆவியானவர் விரும்புகின்ற, உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் விரும்புகின்ற ஒன்றாக அமைந்திருந்தது. அதை நிறைவேற்றுவதிலே தான் அவரும் கருத்தாக இருந்தார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக அவ்வாறு அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் 5வது வசனத்தில் சொல்லுகின்றார். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற தூய ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். காத்திருக்க வேண்டும். ஆகதான் சாலமோன் நீதிமொழிகள் எழுதுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார், நெடுங்காலம் காத்திருப்பதால் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது என்று சொல்கின்றார். ஆக எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோமானால் அதனுடைய மதிப்பு நமக்கு அநேக நேரங்களிலே நாம் உணராமல் போய்விடுகின்றோம். ஆகவே அநேக காரியங்களை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனுடைய மதிப்பை உணர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பொதுவாக உலக பிரகாரமான காரியங்களிலேயும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆவிக்குரிய வாழ்விலேயும் அதைத்தான் ஆண்டவர் ஏற்ற காலங்களில் எல்லாவற்றையும் செய்கின்றவர். நீங்கள் சொல்லுகின்றார், நீங்கள் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆக அதன் பிற்பாடு நடந்தது என்ன, எப்படி அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதை தான் நாம் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் 14ஆம் வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். கட்டளை கொடுத்து விட்டு அவர் உயர வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பிற்பாடு ஓய்வு நாள் பிரயாணமாக இருக்கிற தூரத்திலே போய் எருசலேமுக்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு இடத்திலே, நீங்கள் இன்னும் விசேஷமாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலாம் நீங்கள் வாசிப்பு சொன்னால் ஒரு மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடினார்கள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக எருசலேமிலே வந்து ஒரு இடத்திலே 15வது வசனத்திலேயும் நாம் அதை பார்க்கின்றோம். அவர்கள் ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். ஏறக்குறைய 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 120 பேரும் ஒரு இடத்திலே கூடி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டவர்களாய். அங்கே சில பெயர்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு கூட 120 பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு காத்திருக்கின்ற பொழுதுதான் அங்கே தூய ஆவியானவர் ஊற்றப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் நாம் அதைத்தான் நாம் வாசிக்க பார்க்கின்றோம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்பதாக அங்கேயும் சொல்கின்றார். ஆக ஒருமனதோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே 15வது வசனத்தில் சொன்னது போல 120 பேர் கூடியிருக்கின்றார்கள். 120 பேருடைய மனநிலைமையும் ஒரே நிலைமையிலே ஒரே காரியத்தை நோக்குகிறதாக ஒரே சிந்தை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆக தேவனை ஒரே மனதோடு கூட அவர்கள் ஆராதித்தபடியினாலே, ஒரு மனதோடு கூட அவர்கள் காணப்பட்டபடியினாலே அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக எல்லா நிலையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதமும் நமக்கு அதைத்தான் சொல்கின்றது. ஒருமனப்பட்டவர்களாக எங்கே கூடுகின்றீர்களோ, ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அந்த காரியம் வெற்றி உள்ளதாக அமையும் என்பதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். 2 பேர் ஒருமனப்பட்டார்களே இந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது என்பதையும் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு தொழுகை அல்லது ஒரு வழிபாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஒரு மனதோடு கூட இறைவனை வழிபட வேண்டும். நம்முடைய வழிபாடு, நம்முடைய தொழுகை, நம்முடைய ஆராதனை ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும். ஜனங்களை அவ்வாறு ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தினதை, அழைத்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆலய கட்டுகின்ற பணியிலே, ஆலய திருப்பணியிலே மக்களை இணைக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து வாருங்கள் என்று சொல்லி அறைகூர் விடுகின்றார். ஜனங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த ஆலய திருப்பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அலங்கம் பழுதடைந்த அந்த அலங்கம் கட்டப்பட்டது, ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரே நிலையிலே ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவரை வழிபடுகின்ற பொழுது, ஒரே மனதோடு கூட நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆவியானவர் நமக்கு அருளின வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு அருளுகின்றார். ஆக ஒரு மனதோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், தேவனை ஆராதிக்கின்றோம். ஆனால் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒரு மனதோடு தேவனையே நோக்குகின்றதாக இருக்கின்றதா?
அது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆலய வளாகத்திற்கு வந்த உடனேயே, ஆராதிப்பதற்கு வந்த உடனேயே நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனை சார்ந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கின்றதாக அமைய வேண்டும். அவ்வாறு ஒரு மனம் தேவனுடைய ஆலய வழிபாட்டிலே ஒரு மனம் எங்கே வருகின்றதோ அங்கே தேவன் செயலாற்றுகின்றார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் ஊற்றப்படுகின்றார். இரண்டாவது அங்கே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆக ஒரு மனதும் அவரிடத்திலே காணப்பட்டது. அது மட்டுமல்ல, தேவனை அவர் கூடியிருந்த இடத்திலே ஏதோ அவர்கள் கூடியிருக்கின்றோம், அல்லது ஆண்டவர் நம்மை இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கின்றாரோ அது நிறைவேறும் வரையிலேயும் நாம் காத்திருப்போம், அல்லது இருப்போம், ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இருக்கவில்லை. நேரத்தை பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக ஜெபத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆலயத்திற்கு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு வருகின்றோம். ஒரு மனதோடு கூட நாம் ஆராதிக்கின்றோமா என்று சொன்னால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அல்லது தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்திற்கு நாம் எதற்கு வருகின்றோம் என்பதை கேட்டால் அதுவும் இன்றைக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே தேவனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இல்லாமல் போனதற்கு காரணம், அல்லது திருச்சபைக்குள்ளுக்குள்ளே எழுப்புதல்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், தேவனுடைய ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு பொழுதுபோக்குகின்ற இடமாக ஏதோ 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போனோம், உட்காரணும், முடிஞ்சவுடனே ஏதாவது மற்றவர்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், ஏதாவது காரியங்களை பேச வேண்டும், வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக இத்தனை மாதத்திற்கு இத்தனை முறை செல்லவில்லை என்று சொன்னால், அல்லது ஒழுங்காக செல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நன்மை தீமைகள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் சபை நம்மோடு கூட இருக்காது, ஒன்றிணையாது. அல்லது நமக்கு சபை எந்தெந்த காரியங்களுக்கு சபையார் நம்மோடு கூட இணைந்து செயல்பட மாட்டார்கள். ஆகவே போக வேண்டும், செல்ல வேண்டும், ஒரு அட்டன்ஸ்க்காக, ஒரு கடமைக்காக, அல்லது ஒரு பாரம்பரியத்திற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வருகின்றோமா, அல்லது தேவனை ஆராதிப்பதற்கு வந்து தேவனை ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் எனக்காக காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரே இடத்திலே கூடியிருந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆக ஆலயம் என்பது நாம் பொழுதுபோக்குகிற இடமாக அது இருக்கக்கூடாது. நம்மை பழுதுபார்க்கின்ற, நம்மை சீர்படுத்துகின்ற, தேவனோடு கூட உள்ள உறவை வளர்க்கின்ற ஒரு இடமாக நமக்கு அது அமைகின்ற பொழுது, ஜெபத்திலும் வேண்டுதலில் நாம் நேரங்களை செலவிடுகின்ற பொழுது தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகின்றார். 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் நாம் இணைத்து வாசிப்போமானால், சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து பல விண்ணப்பங்களை மக்களுக்காக என்னென்ன நிலையிலே வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு இவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே மன்றாடுகின்றார். கடைசியாக நீங்கள் சாலமோனுடைய ஒரு மன்றாட்டை நீங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 42வது வசனம், தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். பாருங்க, நீர் அபிஷேகம் பண்ணின உடைய தாசனாகிய என்னுடைய முகத்தை நீர் புறக்கணியாதிலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நீ நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு மன்றாட்டை, வேண்டுதலை வைக்கின்றார். அந்த வேண்டுதலை வைத்த உடனே ராஜா தான் பல பணிகள், பல காரியங்கள் சூழ்நிலையிலேயும் ஆலயத்தை கட்டி முடித்து பல விண்ணப்பங்களை, வேண்டுதலை அவர் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கேயும் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், உடைய முகத்தை எனக்கு மறையாதிரும் என்று சொல்லிவிட்டு அவன் ஜெபித்த அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்த உடனேயே 7வது வசனம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆலயத்தை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பலிகள் எல்லாம் பட்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதை ஜெபம் பண்ணி முடித்த உடனேயே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆக இங்கேயும் நாம் பார்க்கின்றோம், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியான அக்கினி அபிஷேகம் அங்கே ஊற்றப்பட்டது. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க அக்கினிமயமான நாவலோடு அருமத்தில் இறங்கினார். 1 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம், எலியா
அங்கே ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் செய்துவிட்டு எலியா தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்று சொல்லி வானத்துக்கு நேராக மன்றாடுகின்றார். ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார். எலியா விண்ணப்பத்தை ஏறெடுத்து முடிந்த உடனேயே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, அவனுடைய பலிகள் எல்லாவற்றையும் ஏறெடுத்து எடுத்துக்கொண்டது என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக எலியாவுடைய வாழ்விலேயும் இந்த சாலமோனுடைய வாழ்விலேயும் எப்பொழுது அவர்கள் வேண்டுதல் இறைவேண்டுதல் செய்கின்றார்களோ, ஜபமும் வேண்டுதலும் ஏறெடுக்கப்பட்ட உடனேயே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பதில் கொடுத்தது. தேவனுடைய மகிமை அங்கே கடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒருமனப்பட்டவர்களாய் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகின்றார். ஆக இதை கேட்கின்ற அன்பானவர்களே, இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலையும் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவேன், அதை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி நமக்கும் வாக்கு கொடுக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் எந்த அளவிற்கு அந்த முனைப்போடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பரிசுத்த ஆவி எல்லாம் ஏதோ ஒருவருக்கு அல்லது ஏதோ ஒரு நிலையில ஒரு கூட்டத்தாருக்கு என்று சொல்லி நாம் அதை ஒதுக்குகின்றவர்களாக, அந்த வரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா, வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்வியிலே அந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் தூய ஆவியை பெறுவீர்கள், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு மனதோடு ஜெபத்திலும் வேண்டுதலும் நாம் தரித்திருந்து அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நிறைவாக அந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நமக்கு அது எப்படி நம்முடைய வாழ்வை செயலாற்றுகின்றது என்பதை இந்த வேத பொருளின் அடிப்படையிலே 8வது வசனம் சொல்லுகின்றது. தூய ஆவி வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆவி நமக்குள்ளாக ஊற்றப்படுகின்ற பொழுது நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை, புதிய பலனை அது நமக்கு கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை சாட்சி உள்ள ஒரு வாழ்வாக, இங்கே சாட்சி என்று சொன்னால் ஆண்டவர்களுக்கு என்ன அற்புதத்தை செய்தார் சொல்லுகிற சாட்சி அல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை, கனி உள்ள ஒரு வாழ்க்கை, அதைத்தான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆக நீங்கள் பலனை பெற்றுக்கொள்கின்றீர்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இளைஞர் இளைப்படைவார்கள், சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்பதாக ஏசாயத்திலே சொல்கின்றனர். ஆக கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது, அந்த ஆவியின் அபிஷேகம் நம்மளே வருகின்ற பொழுது நாம் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த புதிய பலன் எதற்காக? எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்கின்ற பொழுது 10 முதல் 18 வசனங்களிலே நாங்கள் தெரிந்த வசனங்கள் தான். கடைசி நாட்களிலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய அநேக எதிர்ப்புகளை நாம் சந்திப்பதற்கு, நாம் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் நாம் வெற்றியோடு சிறந்தவர்களாய் வாழ்வதற்கு இந்த ஆவியின் பலன் நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஆவியின் பலன் இல்லாமல், அந்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் இந்த உலக வாழ்விலே நாம் எதையும் எதிர்கொள்ள முடியாது. அது இந்த உலக வாழ்வானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்வானாலும் சரி, அல்லது சாத்தானுக்கு விரோதமான போராட்டங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வதற்கு அந்த தூய ஆவியின் பலன் நமக்கு நிச்சயமாக தேவை. பவுலடிகளார் அதைத்தான் எபேசியரிலே சொல்கின்றார். என் சகோதரனே, நீங்கள் கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக முடிக்கும். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க இந்த உலக வாழ்க்கையை நாம் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு, சாத்தானையும் வானமண்டலத்தின் சேனைகளையும் இந்த உலக அதிகாரங்கள் மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்வதற்கு, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆவியின் பலன், தூய ஆவியானவர் கொடுக்கின்ற பலன் நமக்கு தேவை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைகின்றோம்.
அது மட்டுமல்ல, நாம் சாட்சிகளாகவும் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளதாக, மாதிரியானதாக, கனி உள்ளதாக அமைகின்றது. அதைத்தான் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 26 வரைக்கும் அதைத்தான் சொல்கின்றார். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தூய ஆவி உங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆவியினாலே நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு வாழுங்கள். எப்பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துகின்றார்? ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது. ஆவியானவர் நமக்குள்ளாக எப்பொழுது ஊற்றப்படுகின்றாரோ அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்கின்ற பொழுது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகின்றது. நாம் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகின்றோம். உலகத்திற்கு மாதிரிய சாட்சியான ஒரு வாழ்வை நாம் வாழுகின்றோம். ஆக நம்முடைய இந்த மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் மாம்சத்தின் கிரியைகளையும் நாம் சிலுவையிலே அடைந்தவர்களாக ஆவியினாலே நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அந்த தூயாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே இயேசுவானவர் நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கின்ற கட்டளை அதுதான். நீங்கள் தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேக வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த ஆவியினாலே நடத்தப்படுகின்றவர்களாய், ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாக, ஆவியானுடைய வரங்களை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வருகின்ற நாளிலே, வருகின்ற வாரத்திலே கிறிஸ்து ஆவியானவராக ஊற்றப்பட்ட பெந்தேகோஸ்தே திருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். காத்திருங்கள், ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்கள். இந்த நாட்கள் நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே நாம் பலனுள்ளவர்களாக இந்த உலக வாழ்வை நாம் நமக்கு எதிர்கொள்கின்ற எல்லா எதிர் சூழ்நிலைகளையும் நாம் வெற்றி கொள்கின்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இறையாசிரியர்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். மீண்டும் நாம் தேவநாமத்து உண்மையாக யாவரும் எழுதினிட்டு 133ஆம் கீதம் பாடும். கீதம் 133. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசு. 133ஆம் கீதம். Amen.
எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாய் உறவிடமாய் இருக்கிறீர்கள் அன்பின் எல்லா ஆண்டுகளே. இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் நம்மளுடைய ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க, நம்முடைய எங்கள் விண்ணப்பங்களை வீட்டில் இருக்க கற்றுக் கொடுத்த நல்ல தேவைக்காக, இறக்கத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாரும். இந்த தேசத்திற்காக நாங்கள் உடைய சமூகத்திலே வருகின்றோம். கடந்த தேசத்தின் மீது உடைய கிருபையை கரம் இறங்கட்டும். உடைய கண்கள் தேசத்தின் மீது கிருபையாய் நோக்கி பார்க்கட்டும். தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமைகள், கொள்ளை நோய்கள், அழிவு, நாசங்கள் அத்தனையும் தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபிட்சமாய் சுயாதீனமாய் நாங்கள் செயல்பட உண்மை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு அருள் புரிவீராக. நாளை விசேஷமாக எங்களை ஆளுகிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஞானத்தை நீர் அவர்களுக்கு அருளி செய்துள்ளோம். நீதியோடும் நியாயத்தோடும் ஜனங்களை ஆளும்படியான ஒரு இதயத்தை கத்தர் கொடுப்பீராக. ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுகின்ற அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற மக்கள் மீது கரிசனை உள்ள ஆட்சியாளர்கள் மாறுபடியாக நீர் அவர்களை தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவர்கள் திருச்செல்லும் ஒவ்வொரு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும். இந்த கொள்ளைகளை எங்களை விலைக்கு காத்து கொண்டு வருகின்றீர்கள். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் இருக்கிற எல்லா விதமான குறைவுகளையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகின்றேன். குறைவில்லாத நடத்தி வருகின்றேன். அதற்காக நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல நன்மைகளாலும் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. குறிப்பாக நாட்களில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தூயாவியை பெறுவீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். கடைசி காலத்திலே பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆலயத்திலே, திருச்சபைக்குள்ளே, விசுவாச குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனதினாலே கற்றுக்கொள்வீராக. உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கின்றவர்களாய் விளங்கவும் ஆண்டவர்களுக்கு அருள் செய்தரணும். இந்த ஆலயங்கள் ஆண்டவர்களுடைய பார்வைக்கு கலர்ப்பையாக மாறிவிடாதபடி ஆண்டவரை இந்த ஆலயத்தை நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உண்மை ஆராதிப்பதற்கென்று பயன்படுத்துகின்றவர்களாய் மாத்திரம் நாங்கள் காணப்பட வேண்டும். ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கின்ற ஒரு இடமாக இந்த இடங்கள், ஆலயங்கள் மாற்றப்படட்டும். கடைசி காலத்திலே ஒரு பயத்தின் பக்தியையும் நீர் ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயத்திலே நீர் கொடுப்பீராக. ஆண்டவர்கள் திருச்சபையும் கடைசி கால எழுப்புதல் நிறைந்த ஒரு திருச்சபையாக, உடைய ஆவியின் வரங்களை பெற்ற ஒரு திருச்சபையாக இந்த திருச்சபையை விளங்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலேயும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆபத்து நாசமோசங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். திருச்சபை குடும்பங்களை மரணங்களை இல்லாதவனும் அவைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். மீண்டும் நாங்கள் ஒருவர் கண்டு சந்தோஷிக்க உண்மை நாங்கள் ஒரு மனதோடு இதயத்தோடு திறந்த மனதோடு ஆராதிக்க, சுயாதீனமாய் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த யூடியூப் மூலமாக இதை யார் யார் பார்க்கின்றார்களோ கேட்கின்றார்களோ ஒவ்வொருடைய வாழ்வையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும். பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். தெய்வீக சந்தோஷ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆட்கொள்வதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைவிட பண்ணியும் சகல துதி கனமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக.